அஸ்ஸலாமுஅலைக்கும் மக்களே, நான் தான் உங்கள் ஃபாரூக். இன்னைக்கு ரமலான் சீரிஸோட எபிசோட் 24 டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ள போகலாம். அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ள போனோம்னா இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சுண்டல் குழம்பு. சரி, ஓகே, காம்பினேஷன் வேற லெவலுக்கு போட்டு உட்காந்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு மீம்ஸ் தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை, முடியல தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் முடிச்சுட்டு அப்படியே நியத்துல சொல்லி முடிச்சிருக்கோம். ஃபஜர் தொழிலுக்கா அப்படியே வேகமாக படிக்கட்டு இறங்கி கிளம்பிட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு பள்ளியாசல் நோக்கி சொல்லிட்டு பள்ளியாசல் போன அப்புறம் அங்கே தொழுகையை முடிச்சுட்டு நம்ம காலைல 9:15 ரெடி ஆனதுக்கு 9:15 ஆயிடுச்சு. 9:15 அவசரமா அம்மா கொண்டு போய் வேலையில வேகமா கீழே இறங்கி நம்ம வண்டி எடுத்துட்டு அம்மாவை கொண்டு போய் வேலைக்கெல்லாம் அவங்கள விட்டுட்டு நம்ம வேலைக்காக நம்மளும் அப்படியே கிளம்பிட்டேன். நம்ம வந்துட்டோம்னா இங்க நம்ம குடோன்ல இன்னைக்கு குடோன்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் டைம்ல வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஃபேனை போட்டு சோப்பாலே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டேன். படுத்து தூங்கி முடிச்ச அப்புறம் அவசரமா மறுக்க கிளம்பி கடைக்கு போனதுனால அப்படியே போனேன். டிராஃபிக். 2 hours later சாயங்காலம் இஃப்தார் நேரம் ஆயிடுச்சு. இஃப்தார் நேரம் ஆனோடனே பள்ளியாசலுக்கு வேகமாக போனால் மேலே இந்த பையன் நான் என்னென்ன யூடியூப் சேனலில் இருக்கிறேன் அப்படின்னு அவருன்னு சொல்லி அவரை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிட்டான். சரி வேற அப்படின்ட்டு அவனுக்கு தமிழ்ஸ்க்கு வந்துச்சு. அவனுக்கு ஓரளவுக்கு மேலே சிரிப்பு தாங்க முடியல. அதெல்லாம் முடிச்சுட்டு இவனுக்கு 2 ஆஸ் யூஸ்வலாக எப்பவுமே ஜாலியாக சண்டை போடுவானுங்க. இவனுங்கெல்லாம் பார்க்க எனக்கு சின்ன வயசு நான் வருது எனக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நீத்தெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ரூமில் முடிச்சு விட்டோம். பள்ளியாசல் விட்டு வெளியே வந்துட்டேன். முடிச்சுட்டு வந்தால் வெளியே வந்தப்போ குல்ஃபி கடையை பார்த்தேன். குல்ஃபி கடை பார்த்தோன்னா எனக்கு குல்ஃபி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இல்லை நிறைய டிஷ் வச்சிருந்தேன். நான் போகிறேன் எனக்கு ஒரே ஒரு டிஷ் தான் வேணும் அப்படின்ட்டு அசம்பிளாய் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு அதில் வாங்கிட்டேன். குல்ஃபி சாப்பிட்டா வேற லெவலு.